ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஒரு கேக் பண்ணலான்னு தோணுச்சு. எல்லாருக்கும் கேக் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி, எதுக்கு வரி பண்ணிவிட்டு செஞ்சுருவோன்னு டக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஆல்ரெடி எடுத்து உள்ளே போட்டுட்டேன். அண்ட் இப்போ நாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நாம் கிரைண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் நினச்சி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆப்பிள் அண்ட் பனானா கேக். ஸோ ஒரு ஆப்பிளை மட்டும் இப்போ கட் பண்ணியிருக்கோம். இதை நாம் இப்போ பிளெண்டரில் போட்டுடலாம், மிக்சரில் போட்டுடலாம். ஒரு ஆப்பிள் போட்டாச்சு. இப்போ ஒரு பனானாவை கட் பண்ணி போட போகிறோம். மீன்வைல் நான் ஆல்ரெடி அவனை ஹீட் பண்ணிட்டேன். அது நல்லா சூடாக தான் இருக்குது. நம்ம உடனே இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டுனா உள்ளே வச்சிடலாம். ஸோ பனானா ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 எக்ஸ் உள்ளே போட போகிறோம். 2 கப் மாவுங்கிறனால 2 எக் எடுத்துருக்கோம். இப்போது நம்ம எக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால் ஒரு 1/2 கப் ஊற்ற போகிறோம். பால் 2வது தேவைன்னா கூட நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நிறைய ஊற்ற வேண்டாம். ஸோ 1/2 கப் போதும். 1/2 கப் மில்க். இப்போ நாம் நாட்டு சர்க்கரையை வச்சு தான் நாம் கேக் பண்ண போகிறோம். ஸோ நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் 1 கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு 1/2 கப் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஈவன் சுகர் கூட நமக்கு பத்தலைன்னா திருப்பி லாஸ்ட் டைம் கூட லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ 1/2 கப் போதும், அவ்வளோதான். இப்போ இது இவ்வளோ திங்ஸையும் நாம் இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம் நல்லா. இப்போ நம்ம ஆப்பிள், பனானா, எக்ஸ், நாட்டு சர்க்கரை எல்லாமே நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த மாவில் இப்போ நாம் ஊற்றிடலாம். ஃப்ளோரில் இந்த மிக்சரை ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மாவு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் திருப்பி. இப்போதைக்கு 2 கப்ஸ் மாவு நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நம்ம வாட்டரியாக ஃபீல் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டா சரியாயிடும். மீன்வைல் நம்ம அடுத்தது அந்த பேக்கிங் சோடா அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் பவுடர் நம்ம 2 கப் மாவு போட்டிருக்கனால 2 டீஸ்பூன் கண்டிப்பாக வேணும். இது பேக்கிங் பவுடர். இப்போ அடுத்தது அதில் பாதி பேக்கிங் சோடா, அது போதும். பேக்கிங் சோடா அதில் பாதி போதும். இப்போ நாம் வெனிலா ஆல்ரெடி எங்ககிட்ட ஒரு பவுடராக இருக்குது. நான் நிறைய டைம் ஒரிஜினல் வெனிலா போட்டிருக்கேன். இது ஒரிஜினல் வெனிலா இல்லை, இது இன்னொரு சிந்தட்டிக் வெனிலான்னு சொல்லிக்கலாம். பட் பவுடர்ட் ஃபார்மில் இருக்குது.
ஸோ அந்த வெண்ணிலா பவுடரும் நாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கேக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இனி பட்டர் மட்டும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது. அது ஒன்று தான் இன்னும் நம்ம ஆட் பண்ணல. பட்டர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நாம் இப்போது இது கூட சேர்த்து ஊற்றிடலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயிலும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன இருந்தாலும் பட்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு கேக்கில். பட்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம கீ யூஸ் பண்ணிக்கலாம். கீயும் சேம் டேஸ்ட் வரும். கீயை பட் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணி ஊற்றணும். அண்டு கீயுமே இல்லைன்னா நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நட்ஸ் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்னோடய பொண்ணுக்கு நட்ஸ் பிடிக்காது. அதுக்காக தான் இப்போ போடலை. இது கூட நீங்கள் வால்நட் அல்லது நிறைய நட்ஸ் எது வேணால் போடலாம். கேஷ்யூ நட், எஸ்பெஷலி வால்நட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நட்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்டரை ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதுங்க. அப்புறம் அது க்ளூட்டன்லாம் வெளியே வந்து அப்புறம் கேக் நமக்கு கல் மாதிரி வந்துடும். ஸோ ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் கேக் பேட்டரை. போதும். இப்போ நாம் லைட்டாக டேஸ்ட் பார்த்துடலாம் இனிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆப்பிளும் பனானாவும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டில் நான் ஆல்ரெடி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக கேக் பண்ணியிருக்கோன்னு. 2 மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நாம் ஊற்றிட வேண்டியதுதான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இது மேலே சாக்கோ சிப்ஸ் மேலே ட்ரிசில் பண்ணலாம், அல்லது நட்ஸை வச்சு நீங்கள் டாப்பிங் பண்ணலாம். அது நம்மளோட விஷ் தான். நாங்கள் இன்றைக்கி ப்ளெயினாக பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். எதுவும் போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் போதும். இனி இன்னொன்று லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததுலேயும் நம்ம ஊற்றிடலாம். பர்ஃபெக்டாக மாவு பிளெண்ட் ஆகணும்னு தேவையில்லை. ஆக்சுவலி இந்த கேக்கில் வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகணும்னு தேவையில்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, அப்படி இருக்கும் போல். ஏன்னா எப்போ அது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு கேக் கல் மாதிரி அப்புறம் வந்துடும். அதோட க்ளூட்டன்லாம் வெளியே வந்துடும்னு சொல்லுவாங்க. ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம அவனில் வைக்க வேண்டியதுதான். அவன் ஆல்ரெடி ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியது. சின்னதாக இருக்கும். இப்போ நாம் இதுக்கு ஒரு ட்ரே வச்சு வைக்கலாம்.
இது சிலிக்கான் இல்லையா? நான் அந்த சிலிக்கான் மோல்டு வந்து கொலன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அவனுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் இனி ரெடி ஆகிட்டு எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.